அம்மா உங்களுக்கு கதை சொல்ல வந்துட்டேன். அம்மாவுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். எல்லோரும் பார்க்குறீங்க, எனக்கு நல்லா தெரியும், நிறையா பேர் என்னுடைய கதையை பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் கொஞ்சம் எனக்கு பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அம்மாவுக்காக நீங்கள் இதை செய்யுங்க. இப்போ நம்ம கதைக்கு போவோம். அதாவது ஒரு பெரிய ஊரில் ஞானப்பிரகாசம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் சிறந்த பேச்சாளர். அவருடைய பேச்சை கேட்கறதுக்காக நிறைய பேர் கூட்டமாக வருவாங்க. மேடையில் பேசுகிறதுக்கு நல்ல ஒரு சிறந்தவர். அப்போ இந்த ஞானப்பிரகாஷ் என்ன செய்கிறாரு, மேடைகளில் பேசி பேசி நல்ல அனுபவம் வாய்ந்தவர். அப்போது ஒரு கிராமத்தில் ஒரு திருவிழா வருது. ஒரு கிராமங்கள்லாம் திருவிழா வைப்பாங்க பார்த்தீங்களா, வருஷத்துக்கு ஒருக்கா. அப்போ திருவிழாக்கள் வருது. அந்த ஒரு திருவிழாவில் கிராம மக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி ஞானப்பிரகாஷ் அப்படிங்கிறவர் நல்ல பேச்சாளராக நாங்கள் செய்தித்தாள்லாம் பார்த்துருக்கோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் கோயில் நிர்வாகிகள் இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட கிராம மக்கள் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஞானப்பிரகாஷுங்கிற அந்த ஐயாவை பேச கூப்பிடுங்க, அவருடைய பேச்சை கேட்கணும்னு அந்த கிராமத்து மக்கள் சொல்கிறாங்க. அந்த ஞானப்பிரகாஷ் நிறைய பேசி நிறைய பாராட்டுதல் வாங்கி அவருக்கு கொஞ்சம் தலகணம் ஜாஸ்தி. தலகணம் கொஞ்சம் ஆணவமாக எப்பயுமே பேசுவார், ஆணவத்தோடு தான் இருப்பார். அப்போ இந்த கிராம மக்கள் கோவில் நிர்வாகம் நடத்துகிறாங்களே, அவங்ககிட்ட போய் சொல்லிடுறாங்க, சரி மக்கள் நல்லா கேட்டுக்கிறாங்களே, அவங்களுக்காக நம்ம இதை ஏற்பாடு செய்வோம் அப்படின்ட்டு கோயில் நிர்வாகஸ்தர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, போய் ஞானப்பிரகாஷ் அவங்க வீட்டுக்கு போய், ஐயா எங்கள் கோவிலில் இத்தனாம் தேதி இப்படி நாங்கள் திருவிழா நடத்துகிறோம், நீங்கள் எங்களுடைய கிராமத்தில் நீங்கள் பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவரும் சரி நான் வர்றேன்னு ஒப்புக்கொள்கிறார். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் அந்த ஊருக்கு அவர் போகிறார். ஞானப்பிரகாஷ் போய் பேச போகிறாரு. மேடை கூட்டம் அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்க்காரங்க, உள்ளூர்காரங்க எல்லாம் திரண்டு வந்துடுறாங்க. அப்புறம் ஞானப்பிரகாஷ் அப்படிங்கிற அந்த பேச்சாளர் என்ன செய்கிறாரு, மேடையில் ஏறுறார். எல்லாருக்கும் இந்த கூடியிருந்த மக்களுக்கு வணக்கம் அப்படின்னு முதல்ல வணக்கம் செலுத்துறாரு. இந்த ஞானப்பிரகாஷ் அப்படிங்கிற இந்த பேச்சாளர் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த எல்லாரும் உட்காந்துருக்காங்க இல்லையா மக்கள், அவங்கள பார்த்து நான் பேச போவது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன பேச போகிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எப்படி தெரியும், ஒருத்தர் என்ன மாதிரி பேச போகிறாங்கன்றது மற்றவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு தெரியாதே, நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்கய்யா அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி கீழே உட்காந்துருக்க மக்கள் பூரா கையை அசைக்கிறாங்க. தெரியாதுன்ற அப்படின்றாங்க. இவருக்கு ஞானப்பிரகாஷ்க்கு கொஞ்சம் தலகணம் ஜாஸ்தி, ஆணவமாக இருப்பார். அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாருமே தெரியாதுன்றீங்க, ஒன்றுமே தெரியாத உங்களுக்கு நான் பேசி என்ன செய்ய போகிறேன், நான் பேசுகிறத நான் சொன்னால் உங்களுக்கு என்ன புரியவா போகுது, அதனால் நான் உங்கள்கிட்டலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு கீழே மேடையிலேருந்து கீழே இறங்கி விறுவிறுன்னு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. காரில் ஏறி போயிடுறாரு. மக்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாக போகுது. நம்ம நல்ல சிறந்த பேச்சாளர், இவருடைய பேச்சை கேட்கலான்ட்டு நம்ம கூட்டமாக வந்தால் இப்படி இறங்கி போயிட்டாரேன்னு எல்லாரும் திகச்சு கசமசான்னு பேசிக்கிறாங்க. கோவில் நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. மக்கள் பாவம் ஆர்வமாக கேட்டாங்கன்னு நம்ம ஏற்பாடு பண்ணால் இப்படி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போயிட்டாரேன்னு அவங்களும் தலகம் நிற்கிறாங்க. கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கலைஞ்சு போயிடுது. எல்லாரும் இதை பற்றியே ஒரு வாரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக 1 மாதம் 2 மாதம் ஆயிடுது. அப்புறம் பக்கத்து இன்னொரு கிராமத்தில் திருவிழா வருது. அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களும் அப்படித்தான் கோவில் நிர்வாகத்திட்ட சொல்கிறாங்க, ஐயா அந்த ஞானப்பிரகாசம் நல்லா பேசுவார்யா, எங்களுக்கு அவருடைய பேச்சை கேட்க எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கியா, இது கொஞ்சம் ஏற்பாடு செய்யுங்கன்னு மக்கள் கேட்டுக்கிறாங்க. இந்த பக்கத்து ஊரில் திருவிழா நடக்குதா, அங்கே உள்ள பொறுப்பாளர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த ஞானப்பிரகாஷ் ஐயா வீட்டுக்கு போகிறாங்க. போய் ஐயா நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும், இத்தனாம் தேதி கோயில் திருவிழா, நீங்கள் மேடையில் பேசி மக்களை மகிழ்விக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவரும் வர்றேன்னு சொல்லிடுறாரு. வர்றேன்னு சொல்லிட்டாரா, குறிப்பிட்ட நாளும் வருது. இவங்க என்ன செய்கிறாங்க, கூட்டம் வர ஆரம்பிக்கும்ல. அப்போ ஏற்கனவே பேச வந்தார்களே அந்த கிராமத்தாலும் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்லாம் ஒன்று சேருவாங்கல்ல. அப்போ என்ன செய்கிறாங்க, முன்னக்கூட்டியே என்ன செய்கிறாங்க, பேசி வச்சுக்கிறாங்க.
ஐயா எங்கள் ஊரில் திருவிழா நடந்துச்சு, இந்த பேச்சாளர் தான் வந்தார், தெரியலன்னு சொன்ன உடனே அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. இந்த தடவை நம்ம எல்லாரும் அவர் ஏதாச்சும் கேள்வி கேட்டால் தெரியும் நம்ம சொல்லிடுவோன்னு பேசி வச்சுக்கிறாங்க மக்கள் பூரா. அந்த முக்கியமான நாள் திருவிழாவில் வருது. ஞானப்பிரகாஷ் என்ன செய்கிறாரு, பேச வர்றாரு, மேடையில் ஏறுறாரு. ஏறி அந்த ஒளி வாங்கி எடுத்து என்ன செய்கிறாரு, கையில் வாங்கிட்டு ஐயா இந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வணக்கம் செலுத்துறாரு. செலுத்திட்டு மக்கள் கூட்டமாக எல்லா பக்கத்து கிராமங்கள், உள்ளூர் கிராமத்தில் மக்கள் எல்லாம், உள்ளூர் மக்கள் வெளியூர் மக்கள் எல்லாம் அப்படியே பக்கத்தில் கிராம மக்கள்லாம் வந்து நிறைய கூட்டமாக இருக்கு. இந்த ஞானப்பிரகாஷுடைய பேச்சை கேட்க ஆர்வமாக இருக்காங்க. அப்போ இவர் நான் பேச போவது உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு திருப்பி கேட்குறாரு. அதே மாதிரி கேட்குறாரு, நான் பேச போவது என்னன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே மக்கள் தான் எல்லாரும் ஏற்கனவே யோசித்து வச்சுருக்காங்கல்ல. அப்போ இந்த தடவை என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்க, தெரியும் அப்படின்றாங்க. அப்போது இந்த ஞானப்பிரகாஷ் என்ன செய்கிறாரு, அவரும் தலகணம் பிடிச்சவரே, நான் பேச போவது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த நான் திருப்பி பேசி எதுக்கு என்னுடைய நேரத்தை நான் வீணாக்கணும், அதனால் நான் ஒன்றும் பேச போகிறதில்ல, அதனால் நான் வர்றேன் அப்படின்னு கீழே இறங்கி விடுன்னு இறங்கி போயிடுறாரு. காரில் ஏறி போயிடுறாரு. இந்த மக்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா அது, போன தடவை வந்தார் தெரியாதுன்னு சொன்னோம், இந்த தடவை தெரியும்னு சொன்னோம், அதுக்கும் ஒரு பதில் சொல்லிட்டு இப்படி போயிட்டாரே அப்படின்ட்டு எல்லாரும் ஏமாந்துட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கோவில் நிர்வாகம் பண்ணுற நிர்வாகஸ்தர் இருப்பாங்கல்ல, அவங்களும் தலையை கவுந்துக்கிட்டு சார் என்ன இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ட்டு ரொம்ப மனசு நொந்து போய் அவங்க போயிடுறாங்க. இது நடந்து முடிஞ்சிருது. அப்புறம் சில மாதங்கள் சில வாரங்கள் மாதங்கள்லாம் ஆயிடுது. அப்போ திருப்பி ஒரு பெரிய நகரத்தில் ஒரு சிறப்பு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் பேசுகிறதுக்கு என்ன செய்கிறாங்க, விளம்பரம் பண்ணுறாங்க. இந்த ஞானப்பிரகாஷ்ங்கிற ஒரு சிறந்த பேச்சாளர் அந்த நம்மளுடைய நகரத்துக்கு அவர் தான் பேச வர்றாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, விளம்பரம்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒளிபெருக்கிலாம் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. உடனே மக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த தடவையாவது எப்படியாச்சும் இந்த ஞானப்பிரகாஷ் ஐயா பேச்சை நம்ம எப்படியாச்சும் கேட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக என்ன செய்கிறாங்க, திரண்டுறாங்க. அப்போ ரெண்டு பக்கமும் பிரிச்சுருவாங்களே, நடுவில் நடக்கிறதுக்கு பாதை இருக்கும், அந்த பொதுக்கூட்டத்தில் மேடை இருக்கும். பொதுக்கூட்டத்தில் என்ன செய்வாங்க, ரெண்டு பகுதியாக பிரித்து நடுவில் பாதையை விட்டு என்ன செய்வாங்க, பிரித்து உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ இந்த வலது பக்கத்தில் இருக்கவங்க இடது பக்கத்தில் இருப்பாங்க. இவங்க இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, ஐயா எங்கள் ஊருக்கெல்லாம் இப்படி வந்தார், இது நடந்துச்சு, இந்த தடவை நீங்கள் வலது பக்கம் இருக்கிறவங்க பூரா அவர் ஏதாச்சும் கேள்வி கேட்டால் தெரியும்னு சொல்லுங்கள், இடது பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தெரியாதுன்னு நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுக்கிறாங்க மக்கள் பூரா. அந்த பொதுக்கூட்டத்துக்கு ஞானப்பிரகாஷ் அந்த பேச்சாளர் என்ன செய்கிறாரு, பேச வர்றாரா. எப்பயும் போல் எல்லாருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் நமஸ்காரங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்தா அவர் என்ன செய்வார், அவருக்கு கொஞ்சம் லேசம் அண்டகரம் இருக்குல்ல, அந்த ஆணவத்தோடு அவர் கேட்குறாரு, நான் பேச போவது என்னவென்று தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. கேட்ட உடனே அவங்க தான் பேசி வச்சுருக்காங்கள மக்கள் பூரா, அதில் வலது பக்கம் இருக்கவங்களாம் என்ன செய்கிறாங்க, தெரியும் அப்படின்றாங்க. இடது பக்கம் இருக்கவங்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஞானப்பிரகாஷ் என்ன செய்கிறாரு, இந்த கூட்டத்தில் பாதி பேருக்கு நான் என்ன பேச போகிறேன்னு தெரியுது, பாதி பேர்த்துக்கு என்ன பேச போகிறேன்னு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுக்கோங்க, நான் எதுக்கு உங்ககிட்ட பேசி ஏன் நேரத்தை வீணாக்கணும், ஏன் நேரத்தை வீணாக்குறதெல்லாம் எனக்கு இஷ்டம் கிடையாது. ஏற்கனவே இந்த பக்கம் இருக்கிறவங்க பூராமே தெரியும்ன்றாங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் தெரியாதுன்றாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுக்குங்க, என்னுடைய நேரத்தில் நான் வீணாக்க மாட்டேன் அப்படின்ட்டு இறங்கி போயிடுறாரு. எல்லாரும் கூட்டத்தை பார்க்க வந்தவங்க இந்த இவருடைய பேச்சை கேட்க வந்தவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது. இதை ஏற்பாட்டாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ரொம்ப மனசு நொந்து போயிடுது. என்னடா இப்படி ரொம்ப இது பண்ணுறாரே அப்படின்னு ரொம்ப இது பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் என்ன செய்கிறாங்க, மக்கள் பூரா கூடி ஒரு திட்டமிடுறாங்க, இனி அடுத்த தடவை இவருக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி, நம்மெல்லாம் என்ன ஏமாளியா, மக்களை பூரா இவர் ரொம்ப ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப தலகணம் பிடிச்சவராக இருக்காரு,
இவருக்கு நம்ம நல்லா பாடம் புகட்டணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, மனசுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, பேசிட்டு எல்லாம் கூடி பேசிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு ஒரு நகரத்தில் இதே மாதிரி தான் ஒரு கூட்டம் ஏற்பாடாகுது. அப்போ இந்த ஞானப்பிரகாஷ் அப்படிங்கிறவரை மேடை பேச்சாளராக வர சொல்கிறாங்க. அவரும் வர்றார். ஏற்கனவே மக்கள் தான் பேசி வச்சுருக்காங்களே, அதே மாதிரி கூட்டங்கள் என்ன கூட்டத்தில் மக்கள் நல்லா நிறைய பேர் இருக்காங்க அவருடைய பேச்சை கேட்குறதுக்கு. ஏற்பாட்டாளர்கள் எல்லாரும் தயாராக இருக்காங்க. என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்கே, அப்பா நம்மளுடைய பேச்சை கேட்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஞானப்பிரகாஷ் என்ன செய்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக மேடை ஏறி வரார். பரவாயில்லையே, நமக்கு என்னுடைய பேச்சை கேட்க இவ்வளோ கூட்டமா, பரவாயில்லையே அப்படின்னு ரொம்ப திமிராகவும் ரொம்ப ஆணவத்தோட கம்பீரமாக வந்து மேடையில் ஏறி நிற்கிறார். எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க இவர் என்ன பேச போகிறாருன்னு. ஏன்னா இந்த தடவை வேறு பிளான் வச்சுருக்காங்க, மக்கள் பூரா வேறு மாதிரி யோசனை பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஞானப்பிரகாஷ் என்ன செய்கிறாரு, இந்த கூட்டத்தார் எல்லாருக்கும் நான் வணங்குகிறேன், நமஸ்காரம் வணக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, ரொம்ப கம்பீரமாக நான் பேச போவது என்னவென்று தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாரு. கேள்வியை கேட்குறாருல, மக்கள் என்ன செய்கிறாங்க, அடுத்த நொடி எல்லாரும் எந்திரிச்சு போயிடுறாங்க. எல்லாரும் இந்த ஏற்பாட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா, ஏற்பாட்டாளர்களும் போயிடுறாங்க. மக்கள் ஒருத்தர் கூட இல்லை. அவர் நான் பேச போவது என்னவென்று தெரியுமான்னு கேட்ட அடுத்த நொடியே, அடுத்த நிமிஷமே எல்லாரும் அத்தனை கூட்டத்தில் ஒருத்தர் கூட எல்லாம் எழுந்து போயிடுறாங்க. ஏற்பாட்டாளர்களும் என்ன செய்கிறாங்க, அவரை மதிக்கவே இல்லை, அவரை மதிக்கவே இல்லை. எல்லாரும் போயிடுறாங்க. அந்த மேடையில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் நிற்கிறார். அவர் தவிர யாருமே இல்லை. அவரை பலி அனுப்புறதுக்கு கூட யாரும் இல்லை. அவ்வளவு தூரம் தனிமையாக இருக்கார். அப்போ தான் அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு திடுக்குன்னு ஒரு வேதனை வருது. நம்ம மக்களை நம்ம எவ்வளோ அலட்சியப்படுத்தணும், இப்போ நம்மளை வழி அனுப்பக்கூட யாரும் இல்லை, நம்ம பேச்சை கேட்கக்கூட யாரும் இல்லை. நம்ம சிறந்த அறிவாளி, நம்ம பேச்சை கேட்குறதுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு நம்ம ஆணவமாக இருந்தோமே, மக்கள் எனக்கு நல்ல பாடம் புகட்டிட்டாங்க அப்படின்ட்டு தலை வணங்கி அந்த மேடையில் ஒரு நிமிஷம் நின்றுட்டு கிடு 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 கிடுன்னு கீழே இறங்கிடுறாரு. அந்த தலையை கவுந்த தலை வீட்டுக்கு போகிற வரைக்கும் நிமிரலை. அதுக்கப்புறம் அவர் தலை எப்பயுமே நிமிரவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் மேடையில் எங்கேயுமே பேசலை. அந்த அளவுக்கு மக்கள் அவரை வெறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் மேடை ஏறியே பேசலை. அதாவது இந்த செய்தியை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உள்ளவங்கெல்லாம் மேடையில் பேசுகிறாங்க, கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. என்ன பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம் அப்படின்றது தெரியாமல் ரொம்ப ஆணவமாக பேசுகிறாங்க. பேசுறது அப்படின்னா நாகரிகமாக பேசணும், மக்களுக்கு புரியும்படியாக பேசணும், குறைவாக பேசணும், நம்மளுடைய பேசுகிற மொழியில் பிழை இல்லாமல் பேசணும், அவங்க மனசை காயப்படுத்தாமல், வர்ற கூட்டத்தில் இருக்கவங்க மனசை காயப்படுத்தாமல் நம்ம பேசணும். பேசுறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, நம்ம அதை கடைப்பிடிக்கணும். அதுதான் சிறந்த பேச்சாளருக்கு அடையாளம். அதனால் நம்ம எப்பயுமே என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற ஆணவத்தோடு நம்ம பேசவே கூடாது. அந்த மாதிரி பேச்சு திறமை உள்ளவங்களுக்கு தான் எப்பயுமே மரியாதையும் மதிப்பும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பேசணும். பெரியவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி தரும்போது பேசுறதுன்னா என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெரியவங்களும் நம்ம இதை கற்றுக்கிடணும். அதுக்காகத்தான் நான் இந்த செய்தியை சொல்ல வந்தேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அம்மாவை உற்சாகப்படுத்துறது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.